எந்த சஹாபாக்கள் இந்த சஹாபாக்களை பின்பற்றல. அப்ப ரசூலுல்லாஹ்வை முன்னிறுத்தி விட்டால் சஹாபாக்களை பின்பற்றுவதா அர்த்தம்? சஹாபாக்களை பின்பற்றதா வராது. ரசூலுல்லாஹ் இப்ப நம்ம புகாரி இருக்குது, முஸ்லிம் இருக்குது, அபுதாவுத் இருக்குது, திருமதி இருக்குது, நசாயி இருக்குது, எத்தனை ஹதீஸ் கிதாபுகள் இருக்குது. இதுல உள்ள செய்தியை நம்ம ஏற்றுக்கொண்டோமே ஆனால் இதை யாரை பின்பற்றுறது? புகாரி இமாமை பின்பற்றதா அல்ல அதுல வரக்கூடிய அறிவிப்பாளரை பின்பற்றதா? இல்ல. அந்த செய்தி சரியான செய்தியாக இருந்தால் அதை சொன்னவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர். சரியான ரூட்ல வந்திருக்கிறது. அப்ப இதனுடைய உரிமையாளர், இதனுடைய அத்தாரிட்டி என்பது வஹீல உள்ளதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம எதை பின்பற்றுறோம்? வஹீயை பின்பற்றுறோம். புகாரில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொண்டால், அது சரியான செய்தி என்று ஏற்றுக்கொண்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹ்வை நாங்கள் பின்பற்றுகிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அர்த்தம். புகாரி இமாமை பின்பற்றும் அர்த்தம் கிடையாது, முஸ்லிம் இமாமை பின்பற்றும் அர்த்தம் கிடையாது, அகமது இமாமை பின்பற்றும் அர்த்தம் கிடையாது. ஏன்? அவர்களை பின்பற்ற முடியாது. பின்பற்றுவதாக இருந்தால் பின்பற்றுவதற்கு ஒரே தகுதியான தலைவர் என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர். அவர்கள் தான் வஹீயின் மூலமாக பாதுகாக்கப்பட்டவர், அவர்கள் தான் வஹீயினுடைய உத்தரவாதத்தில் இருந்தவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் யாருக்கு வஹி வராது?